கர்நாடகா நீர்த்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று திறன். ஐயா காமராஜர் எவ்வளோ முக்கியமோ அதை விட சோழர் முக்கியம். சரிங்களா? 2100 வருஷம் முன்னுக்கு வந்து கல்லணக்கட்ட கரிகால சோழோட வரலாற்று மிகப்பெரிய வரலாற்று. அதுகளை பின்பற்றி மிகப்பெரிய டேம், அந்த டேமை வந்து நீர்த்திட்டத்தை வந்து அன்னைக்கு விவசாயிக்காக வந்து கல்லணக்கட்ட கரிகால சோழர் வந்து பேரரசர் வந்து அன்னைக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து இன்னைக்கு கல்லணக்கட்டி வந்து எவ்வளோ பயன்பாட்டுக்குள்ள அதை பின்பற்றி வந்த அவங்களோட பரம்பரை சேர்ந்த மாமன்னர் ராஜராஜ சோழன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ மாமன்னர் பேரரசர் ராஜராஜ சோழன் வந்து எத்தனையோ நீர்த்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிட்டத்தட்ட 36 ஏரிகள், அதாவது வீராணை ஏரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் கட்டிய ஏராணிகள் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீருன்னு சொன்ன வந்து நம்ம தண்ணி குடிக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா யாருன்னா வந்து மாமன்னர் ராஜராஜ சோழன் முக்கியமாக பங்கு பெற்றாங்க. ராஜசோழன் அதுதான் முக்கியமாக பங்கு. அதாவது தமிழ்நாட்டில் தண்ணி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை வந்து இன்னைக்கு தண்ணின்னு சொன்னால் மாமன்னர் ராஜராஜ சோழன் தான் காரணம். அதனால தான் தமிழர் சார்ந்து, அதனால தான் அமைப்பு பேர் வந்திருப்போம் ஆதி சிவ சோழர் புலிப்படைனா சோழர்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் சார்ந்து இருந்தனால தான் தஞ்சை கோயில் வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அப்படியே அந்த கோயிலை வந்து நம்மளோட மொழிகளை வந்து கோயில் கட்டத்தில் செதுக்கியிருப்பார். புரியுங்களா? மொழியில கேட்டிருப்பான். அதே மாதிரி என்னைய பொறுத்து இந்த நீர்த்திட்டத்துக்கு வந்து காமராஜரோட விட முன்னோடி வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா சோழர்கள் தான். சோழர்கள் தான் உலகத்திலேயே நீராமை வந்து கொண்டது உலகத்தில் சோழர் தான். கல்லணக்கட்ட கரிகால சோழன், கல்லணக்கட்ட கரிகால சோழர் தந்தையார் சொன்னால் உலக வல்லரசு. ஆண்டனி சோழர் வந்து உலக வல்லரசு. அன்னைக்கு அமெரிக்கா இல்லை, ரஷ்யா இல்லை, சைனாவில், ஜப்பானில், பிரான்ஸில் எந்த நாட்டில் உலக வல்லரசாக வந்து பொருளாதாரத்தை நீர்த்தட்டத்தில் எல்லாமே அவங்க தான் உலக வல்லரசாக இருந்தால் இதான். அதை பின்பற்றி கல்லணை எப்படி கட்டலான்னு சொல்லி கொண்டு ஐயா காமராஜர் வந்து கொண்டார். கல்லணை எப்படி கட்டலாம்னு சொல்லி எப்படி செய்யலாம்னு சொல்லி இவங்க தான். ஏன்னா சோழோட அடையாளம் வந்து தமிழ்நாட்டில் வீராணை ஏரியிலேருந்து 36 ஏரி வந்து தண்ணி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு தண்ணி குடிக்கிறதுக்கே காரணம் ஏன்னா சோழர்கள் தான். அதை நம்ம மறந்துடவே கூடாது. சரிங்களா? சோழர்கள் பிறத்தான் அனைத்து வரலாற்றும் வருவாங்க. அது மாதிரி இன்னைக்கு அநேகட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் வந்து தடுப்பாரா தெரியாது. அதாவது ஜோசப் விஜயவங்க தடுப்பாரா தெரியாது. ஆனால் அப்படி மீறி அணை கட்டப்பட்ட அந்த அணை உடைக்கப்படணும் தான் நம்ம கருத்து. புரியுங்களா? அந்த அணை வந்து உடைக்கப்படணும் தான் நம்மளோட கருத்து. வந்து அதை மீறி சரிங்களா முதலமைச்சர் வந்து தடுக்க வேணும்னு சொல்லி கோரிக்கைப்பா நான் முதலமைச்சர் தடுப்பாரான்னு தான் இங்கே ஒரு முதலமைச்சர் தடுப்பாரான்னு தான் இங்கே ஒரு இதுகள் இருக்குது. புரியுங்களா? ஆமாம். அதனால் அதாவது பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் வந்து அணையை கட்டுறதுக்கு அவர் தடுப்பாரா தெரியாது. ஆனால் தனியாக வந்து அணை கட்டப்பட்டனா அணையை வந்து உடைக்கப்படணும் தான் வந்து நம்ம வந்து முன்னிறுத்தப்படணும் தவிர அப்படி ஒரு விஷயம் இங்கே தூதரம் மட்டும் நம்ம கொடுக்கல. அதாவது மாண்புக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்களோட ஆட்சி, அதாவது அரசு கீழே வந்து ஒரு 5 வருடம் முன்னுக்கு வந்து இலங்கையில வந்து பிரதமர் அதாவது வீடு திட்டத்தில் வந்து இலங்கையில வந்து இந்தியா வம்சாவளிவான மலையத்தமருக்கு 60,000 வீடுகள் ஒதுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஆனால் அந்த மக்கள் இலங்கையில வாழ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞ சுதந்திரம் அடைஞ்ச பிறந்த கூட அந்த மக்களுக்கு பட்டா சொல்லுவாங்க. பட்டா சொல்றது ஒப்பு, அங்கே ஒப்பு சொல்றது வீட்டு நிலத்துல உரிமை அவங்களுக்கு இல்லை. எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இளைஞ சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சிங்கள முதலாளிகளுக்கு வந்து அரசு வந்து அதெல்லாம் வந்து குத்தைக்கு போட்டு 99 வருஷம் கொடுத்துருச்சு. அந்த அடிப்படையில் எடுத்த முதலாளிகள் வந்து பிற வந்தவங்க குத்தைக்கு போட்டு விட்டனால இன்னைக்கு மலைய மக்களுக்கு அங்கே வந்து அந்த வீட்டுக்கு வந்து உரிமையாளர் சொல்ற அதிகாரம் இல்லை. அதே கோரிக்கை வச்சு பாரத பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்கு, முக்கியமான இவர் பூர்வ மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து முக்கியமான யார் யாருக்கும் அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கோரிக்கை நம்ம கழுது அனுப்பிடுச்சு. இது வந்து இளைஞர்கள் வந்து மலைய தமிழர் நேரடியாக வைக்கிறாங்க. அங்கெல்லாம் மந்திரிமார், மினிஸ்டர்மாரையோ, பஞ்சாயத்து தலைவரோ, உள்ளாட்சி தலைவரையோ, கவுன்சிலரையோ, எம்எல்ஏயோ, எம்பியோ, மினிஸ்டர்மான் தவறாக யாரும் சித்தரிக்காம தான் இந்த விஷயம் வந்து நம்ம கொண்டாங்க. நம்ம வந்து அந்த விஷயத்த பாரத பிரதமருக்கு கொண்டு போயிட்டு பாரத பிரதமர் கீழே இயங்கக்கூடிய துறைக்கு வந்து முதல் வந்து லெட்டர் நாங்கள் கையளிக்கிறோம். அப்புறம் சட்டப்பேரவை வந்து தபால், அதாவது அரசு தபால் மூலம் வந்து சட்டப்படி வந்து டீட்டெயிலுக்கும் அமைச்சர்மார்களுக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நம்ம அந்த வந்து சப்ஜெக்ட் அனுப்புகிறோம். அந்த சப்ஜெக்ட் வந்து எதிரொலிக்குது. சரிங்களா? அதுக்கு பிறகு அதாவது 29ஆம் தேதி சரிங்களா 7ஆம் மாதம் 29ஆம் தேதி அந்த கடிதம் எல்லாம் கையளிக்கப்பட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வந்து 8ஆம் மாதம் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு அன்னைக்கு
மாண்புமிகு தமிழ்நாட்டு உள்ள இளைஞர் தூதர்கிட்ட நம்ம பார்த்து விஷயத்த சொன்னோம். சொல்லக்குள்ள வந்து அவர் வந்து நான் சொன்னேன், இப்படி வந்து இந்த மாதிரி இருக்குது, இளைஞர் வாழ் இந்தியா வம்சாவளியான மலை மக்களுக்கு வந்து பாரத பிரதமர் கட்டிக்கூட வீடுகள் பட்டு வந்து எடுக்கப்பட்ட பேர்கள் வந்து அந்த பேர்களுக்கு வீடு கொடுக்கப்படலை அப்படின்னு. அப்போ அவர் தூதுவர் மட்டும் இல்லை, தூதுவர் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாமே அந்த எம்பசிக்குள்ள இருக்கிறாங்க, தூதத்துக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாமே கேட்டுக்கொண்டு எழுதிட்டு இதை ஜனாதிபதி கிட்ட இலங்கை ஜனாதிபதி அனுவர் திசாநாயகிட்ட கண்டிப்பா கொண்டு போகணும்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அது உடனே கொண்டு போறாங்க. கொண்டு போன அடுத்த நாளே என்ன செய்யற, இலங்கை அமைச்சர் பாத்தீங்கன்னா செல்வராஜ் சொல்லி இலங்கை வீடு அமைச்சர் உடனே அந்த அந்த நடவடிக்கை இறங்கி எங்க நமக்கு வந்து மனு கொடுத்த இளைஞர் எங்க மனு கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு அவர் போறாரு. அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம கொடுத்த மனு பேர்களை அந்த பேர் அடிப்படையில் எல்லாரும் கூப்பிட்டு பேசுறாரு. உடனே உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்படும் சொல்லி உடனே அந்த இடத்த பார்த்து உடனே வந்து அவங்களுக்கு மன கொடுக்குறாங்க. அந்த இடத்த கொடுத்து இது அடுத்த மாசத்துல கட்டி தருவோம்னு சொல்லி வீடு கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வீடு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து கட்டி தருவோம்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நிலம் வந்து உடனே கொடுத்துருச்சு. இந்தியா நிதி வீடு திட்டத்தில் வந்து அந்த வீடு வந்து கட்டப்படும் சொல்லி இலங்கை அரசாங்கம் வந்து அறிவிச்சிட்டு அதில் மிகப்பெரிய வெற்றி நம்ம அதில் அடைஞ்சிருக்கிறோம். அது வந்து உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா 1987 அதாவது 87 வந்து மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் திரு ரஜினிகாந்தி அவர்களும் இலங்கை ஜனாதிபதி அவர்களும் ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தம் அதிகாரத்தில் அந்த ஈழத்தில் வடகிழக்கு அதிகாரத்தில் யார் அன்னைக்கு முன்னிருந்தாங்க, அரசுரிமையில் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் விடுதலை புலி இருக்கிற அரசு, அதாவது ஜனநாயக பாதையில் வந்து ஈழத்தை ஆயுத ஏந்திய ஒரு குழு வந்து ஜனநாயக பாதையில் திரும்பி அவங்க வந்து சட்டசபை அதிகாரம் பெற்று முதலமைச்சர் அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தவங்க, விடுதலை புலி எதிர்த்து முதலமைச்சர் வந்து உட்கார்ந்தவங்க காலப்போக்குள்ள விடுதலை புலியிட அதாவது அறிதல் இல்லாமல் பிரச்சனை ஏற்பட்டு காலப்போக்கில் வந்து விடுதலை புலியை வந்து பல பேரை கொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த அமைப்பு வந்து அந்த ஆட்சி அமைச்ச வடகிழக்கு 750 ஆட்சி அமைப்பு வந்து ஃபாரின் செட்டில் ஆகுது. அவங்க இப்போ ஒரு கோரிக்கை நேரடியாக எனக்கு வச்சாங்க. எப்படி ஏன்னா ஃபாரின்ல அமெரிக்காவில் இருக்காரு, நான் அவரோட பேரை சொல்லலை. அவங்க தான் முத இளைஞட ஆயுத போராட்டம் குழு முத ஆயுதம். ஆனால் அவங்க இந்தியா சொன்னால ஜனநாயக பாதையில் திரும்பிட்டாங்க. ஜனநாயக பாதைக்கு ஆயுதம்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஈழ கோரிக்கை வந்து தனிநாடு கோரிக்கை வைக்கல. தனிநாடு கோரிக்கை வைக்கலாம், நாங்கள் அது உடன்பட மாட்டோம். தனிநாடு கோரிக்கைக்கு வைக்கிறதுக்கு அதை உடன்பட மாட்டோம். ஆயுத போராட்டத்துக்கு நான் உடன்படுறதில்லை. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அரசியல் தீர்வு வேணும்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் அமெரிக்கா இருக்க எனக்கு வச்சாரு. நான் அதை வந்து இந்தியா பாரத பிரதமர் வந்து கீழே இயங்கு துறைக்கு வந்து அந்த சப்ஜெக்டை கொண்டு போயிருக்கேன். இப்படி வந்து அதிகாரத்தை வந்து அவங்க வந்து வடகிழக்கு ஈழப்பகுதியில் அதிகாரத்தை நோக்கி அவங்க வந்து வரேன்னு சொல்றாங்க. அது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோட அவங்களும் நாங்களும் இருக்கிறோம், இன்னும் அந்த ஒப்பந்தம் எங்களோட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அமெரிக்காவில் இருக்காரு. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பாரத பிரதமர் கீழே இயங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா துறைக்கு வந்து நம்ம அந்த அவங்க சொன்ன சப்ஜெக்டை வந்து நாங்கள் சொன்ன இப்படி அவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தை வந்து இளைஞர் ஈழ மக்கள் நிம்மதியாக வாழணும்னு சொல்லி அவங்க சொல்றாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை வந்து வைக்கிறாங்க. அந்த சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா வந்து அந்த சப்ஜெக்டை வந்து அரசாங்க கவனத்தில் நம்ம கொண்டு போயிருக்கோம். அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறை வந்து அதை பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கம் செய்யாது, ஈழமும் செய்யாது. அது வந்து மிக அது தமிழர் சார்ந்தது. ஈழம் வந்து அந்த வரலாற்றெல்லாம் மறைக்கும். ஏன்னா அது வந்து இந்த போரே வந்து மாமன்னர் ராஜேந்திர போரே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள பேரினத்தோட மைந்தோட தான் போர். அந்த போர் வந்து ஈழத்தோட போர். இலங்கை அவர் கைப்பற்றுறாரு. அந்த கைப்பற்ற வந்து தன்னுடைய அம்மாவுக்கும் வந்து மனைவி கொடுக்கணும், ரொம்ப கௌரவம் கொடுக்கணும் சொல்றாரு தான் வான மகாதேவி சூர ஈஸ்வரன் சொல்லி பேரை வந்து கோயில் வந்து திருக்கோயில வந்து மாமன்னர் ராஜேந்திர சோழ உத்தரவு பேரில் கொலனரு என்ற இடத்துல வந்து கோயில் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிதலமடைஞ்சு போயிட்டு அழிவும் தரைவாரத்தில் வந்து சிதலமடைஞ்சு சிவலிங்கம் நந்தி எல்லாம் சிதலமடைஞ்சு போயிருக்கு. அந்த கோயில் கட்டப்படுறதா கோரிக்கை. அந்த கோரிக்கை வந்து இளைஞர் வாழும் வந்து இந்தியா வம்சாவளிகள் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை மத்திய அரசு பாரத பிரதமர் ஏன் கொண்டு போறோம்னா 5 வருஷம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவங்க இருக்கக்குள்ள அவர் வந்து இலங்கையில வந்து அதாவது ராமபிராண்ட மனைவியான சீதாமா தேவியை அதாவது பார்த்தீங்கன்னா வச்சிருந்த இடம் வந்து ஒரு புனித தலமாக வந்து அன்னைக்கு முன்னாள் பாரத பிரதமர் வந்து வாஜ்பாய் அவர்கள் நினைச்சனால இலங்கை அரசாங்கத்தில்
இலங்கை அரசாங்கம் சந்திரிகா குமாரத்துவங்க பிரச்சனை கேட்குறாங்க. அவங்க கொஞ்சம் அதை அனுமதிக்க கொஞ்சம் யோசித்தாங்க. அப்புறம் இலங்கையில் இருந்த முக்கியமான கட்சி இந்தியா கட்சியான சௌமிய தொண்டமான் வந்து ஒரு பெரிய தலைவர். அவரோட அந்த கோரிக்கை வாஜ்பா வைக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து சந்திரிகா அம்மாட்ட கொண்டு போறாரு. அப்புறம் கோயில் வந்து கட்டலாம்னு சொல்லி வரக்குள்ள நேரடியாக முன்னாள் பாரத வாஜ்பாய் 5 கோடி நிதியை கொடுக்குறாரு. அதே மாதிரி அங்கே சீதாமல் கோயில் கட்டப்பட அதே மாதிரி மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு வந்து ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட ராஜேந்திர சோழன் கோயில் கட்டப்பட்ட கொழும்பு புலனர்வல கட்டப்பட வானமாதேவி திருக்கோயில் வந்து கட்டப்படணும்னு சொல்லி எங்களை விட ஒரு கோரிக்கை இருக்குது.